எவ்வளவு பிள்ளைங்க சார் நம்ம வந்து பசங்க ஸ்கூல் பசங்க போனது வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது ஃபுல்லாவே விவசாயம் நடக்குது, எல்லாமே பட்டா இடத்துல இருக்காங்க. எல்லாமே ஆல்ரெடி அடகால் போடும்போது நாங்கள் ஜிஎம் இடத்துல எல்லாரும் பார்த்தோம். இந்த இடத்துக்கு எனக்கு ஒயின் ஷாப் வரக்கூடாது. ஏன்டா இன்னைக்கு ஈவினிங் காலையிலேருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 பஸ் போகுது சார். ஒரு 100 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பசங்க படிக்கிறாங்க. ஒரு மாசமா திறன் வந்து அவங்க வீட்டில் போட்டுருக்காங்க. 60 பசங்க படிக்கிறாங்க சார். 60 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே டியூஷன் முடிச்சு இந்த வயலில் நடந்து வராங்க. இந்த ரோட்ல வந்து 100 பசங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் போறாங்க. 10 பஸ் 20 பஸ்ஸுக்கு மேல போகுது. ஸ்கூல் பசங்க போறாங்க வராங்க. நாங்க நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் நாங்க போறோம் வரோம். இதுல ஒயின் ஷாப் தந்துட்டா நாங்க எப்படி பார்த்தோம்? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? சுத்தி வட்டாரம் பூரா நிலம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. விவசாய நிலமும் இருக்குது. சுத்தி வீடு ஒரு 500 வீடுக்கு மேல இருக்குது. அதெல்லாம் நாங்க பாதுகாப்பு இல்லாத நாங்க என்ன பண்ண முடியும்? ரோட்லயே வச்சிருக்காங்க. எங்கன்னா ஓரம் எங்கன்னா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ரோட்லயே வச்சிருக்காங்க. நாங்க எப்படி போறது? நாங்க எப்படி வரது? இதுக்கு எதுனா ஒரு முடிவு கொடுங்க. இது மீறி வந்துச்சுன்னா நாங்க பில்டிங் எல்லாரும் சேர்ந்து எல்லா பொம்பளையும் சேர்ந்து இடிச்சிருவோம். இது மீறி வரக்கூடாது. இங்க ஒயின் ஷாப் வரவே கூடாது. இங்க வந்து புறம்போக்கு எடுத்து ஆக்கிரமிச்சு ஒயின் ஷாப் கட்டி திறக்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. 10 பஸ் ஸ்கூல் பஸ் போகுது வருது, 100 பசங்க ஸ்கூல் போறாங்க வராங்க. நாங்களும் லேடிஸுங்களும் வேலைக்கு போறோம் வரோம். நைட்ல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? மெயின்லே இருக்குது. உள்ள எங்கன்னா ஏரிக்கா எங்கன்னா இருந்தா பரவாயில்ல. மெயின் ரோட்ல இருந்தா நாங்க எப்படி போறது வர்றது? ஸ்கூல் பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எப்படி போவாங்க வருவாங்க? யாருக்குன்னா பாதுகாப்பு இருக்குதுங்க? ஏற்கனவே ஊருக்குள்ள ரொம்ப திருட்டு கலாட்டா, நிறைய பேர் திருடங்க வராங்க போறாங்க. இன்னும் ஒயின் ஷாப் வந்துட்டா இங்க மெயின் ரோட்லயே பைக் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா நாங்க எப்படி போறது வர்றது? பசங்க எப்படி போவாங்க வருவாங்க? எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு சொல்லுங்க. இல்லையா எங்க மொத்த பேரையும் வெட்டி போட்டு இந்த கடையை திறக்க சொல்லுங்க.